திருமாங்கல்ய சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகாவை தான் காட்டுறாங்க. மகாவை ஆஃபீஸ்க்கு அவங்க வேலைக்காக திவ்யா திரு கூட அனுப்பிவிட்ருக்குறாங்க. நான் கவிதாட்ட அப்போ திரு சொல்கிறாங்க, மகாவுக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு பார்த்துட்டு நீங்களே ஒரு வேலையை கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும், இப்போ கவிதா பார்த்தோம்னா மகாவை ரொம்பவே இன்சல்ட் பண்ணுற மாதிரிக்கு அவங்களுக்கு ஆஃபீஸில் வேலையை கொடுக்குறாங்க. அதாவது அவங்களுக்கு ஆஃபீஸில் துடைக்கிற வேலையும் ரெஸ்ட் ரூமில் உள்ள வேலையும் கொடுக்குறாங்க. இதனால் மகாவும் சரி என்ன இருந்தாலும் சரி நம்மளுடைய ஆஃபீஸ் தானேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கவும், அப்போ திவ்யா பார்த்தோம்னா எதிர்பாராமல் அவங்க அந்த ஆஃபீஸ்க்கு வராங்க. அதாவது மகாவுக்கே தெரியாமல் அந்த ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்ததுமே அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க, என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறா மகா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ரெஸ்ட் ரூமில் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற வேலையை அவங்க பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே திவ்யா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. மகா உனக்கு கொடுத்த வேலை இதுதானா, உன்னை யார் இந்த மாதிரிலாம் வேலையை செய்ய சொன்னாங்க? அப்போ ஆக மொத்தத்தில் நான் உனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது எனக்கு வேற வேலையை கொடுத்த மாதிரி தானே நீ சொல்லிட்டு இருந்த, அதனால தான் நீ என்னை ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொன்னியா? இதெல்லாம் நான் பார்த்துடக்கூடாதுன்னு எவ்வளோ தைரியம் இருந்தால் உனக்கு இந்த வேலையை கொடுத்துருப்பாங்க? யார் கொடுத்தது? திருவா கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ திவ்யா அக்கா நான் சொல்றது கேளுங்க, திருவுலாம் கொடுக்கவே இல்லை, இந்த வேலையை நானாக தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது நீ போய் சொல்றேன்னு நல்லாவே தெரியுது வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு திவ்யா பார்த்தோம்னா மகாவை தரதரன்னு கூட்டிட்டு வராங்க. வந்ததுமே அவங்க திருவோட கேபினுக்கு போறாங்க. போனதுமே கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. மகாவை உன்னுடைய ஆஃபீஸுக்கு நான் எதுக்காக அனுப்பிவிட்டேன், மற்ற ஆஃபீஸில் அனுப்பி விட்டதுக்கு பதில் உன்னுடைய ஆஃபீஸுக்கு நான் அனுப்பிவிட்டோம்னா அவளுக்கு ஒரு கௌரவமான ஒரு வேலையை கொடுப்பேன்னு சொல்லி தானே நினச்சேன். நான் உன்னை நம்பி நான் அனுப்பிவிட்டேன். ஆனால் இவளுக்கு நீ என்ன வேலையை கொடுத்துருக்குற, இதுதான் நீ நீ மகாவுக்கு கொடுத்துருக்கிற வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், மகா வீட்டில் தான் வேலை பண்ணிட்டு இருக்கிறா, அதனால தான் அவளை ஆஃபீஸ்க்கு அனுப்பிவிட்டா, அவள் கௌரவமாக இருப்பான்னு சொல்லி நினச்சேன். ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா திருவை போட்டு கத்திட்டு இருக்கவும், அப்போ உடனே திரு சொல்கிறாங்க, திவ்யா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கும்போது, ஒன்றும் புரியலையா, மகாவுக்கு என்ன வேலையை நீ கொடுத்துருக்குற அப்படிங்கும்போது, என்ன வேலையை கொடுத்தேன் நான் ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கும்போது, மகா என்ன வேலை தெரியுமா பண்ணிட்டு இருந்தா, ரெஸ்ட் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே திருவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன திவ்யா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே மகாவை பார்க்குறாங்க. திவ்யா சொல்றதெல்லாம் உண்மையா, நீ ரெஸ்ட் ரூமையா க்ளீன் பண்ணிட்டு இருந்த அப்படிங்கவும், இப்போ மகா அக்கா நான் சொல்றது கேளுங்கக்கா அப்படிங்கும்போது, நீ எதுவும் பேசாத, நான் கண்ணால் பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே திரு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அவங்க திவ்யா சொல்கிறாங்க, நீ சொன்னி அந்த மாதிரி அப்படிங்கும்போது, ஐயோ நான் அப்படி பார்க்க சொல்லவே இல்லையே அப்படிங்கும்போது, அப்போ யார் இந்த வேலையை கொடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகா கிட்ட கேட்கவும், மகா சொல்லாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் யாருன்னு நான் தெரியாமல் நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தோம்னா அவங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அந்த இடத்துக்கு மகாவை அழைச்சிட்டு வராங்க. உண்மையை சொல்லுங்க, மகாவை யார் ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ண சொன்னா, எனக்கு இப்பவுமே தெரிஞ்சாகணும் அப்படிங்கவும், அப்போ திவ்யாவோட சத்தம் கேட்டு கவிதாவும் கௌதமும் வந்துருந்தாங்க. வந்ததுமே ஐயோ இவ என்ன திடீர்னு இங்கே வந்திருக்கிறா அப்படிங்கும்போது உடனே திவ்யா திரும்பவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, யார் இந்த வேலையை செய்ய சொன்னான்னு சொல்லுங்க அப்படிங்கவும், இப்போ கவிதா திருன்னு முடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் தான் இந்த வேலையை செய்ய சொன்னேன்னு திவ்யாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவள் இடம்பொருள் பார்க்காம என்னை போட்டு அவமானப்படுத்திட்டு போயிடுவாள் அப்படிங்கவும், உடனே திரு கவிதாவை பார்க்குறாங்க. கவிதா கிட்ட தானே நம்ம மகாவுக்கு ஏற்ற வேலையை கொடுங்கன்னு சொன்னோம், அப்போ கவிதா தான் அதை பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரு கவிதாவை பார்க்கவும், அப்போ கவிதா அப்படியே முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ திவ்யா மகான் இப்போ சொல்ல போறியா இல்லைன்னா நான் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ மகா ஒரு கட்டத்தில் சொல்லியிருந்தாங்க, கவிதா அம்மா தான் இதை பண்ண சொன்னாங்க, இல்லை கவிதா மேடம் தான் இதை பண்ண சொன்னாங்க அப்படிங்கவும், என்னது மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவங்க அப்படி தான் என்னை கூப்பிட சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கவும், உடனே திவ்யா கவிதா பக்கத்தில் வராங்க. சொல்லுங்க சித்தி நீங்கள் தான் இதெல்லாம் செய்ய சொன்னீங்களா அப்படிங்கும்போது, உடனே கவிதாவும் ஆமாம் திவ்யா நான் தான் இதை பண்ண சொன்னேன், இப்போ என்னங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு மகாவை அவமானப்படுத்திருப்பீங்க அப்படிங்கும்போது, என்ன அவமானப்படுத்திருப்பீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிற, அவள் படித்த படிப்புக்கு அவளுக்கு என்ன வேலை கொடுக்கணுமோ அந்த வேலையை தான் நான் கொடுத்துருக்குறேன், இதில் என்ன என் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே திவ்யா அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கௌதம் அதிர்ச்சி அடைகிறாங்க. திவ்யா அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாளா கவிதாவை, அதுவும் எல்லாரும் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும், அப்போ திவ்யா இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு கவிதா அப்படியே முழிக்கிறாங்க. உடனே திரு இங்கே பாரு திவ்யா நான் சொல்கிறது கேளு, எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க, நீ கொஞ்சம் அமைதியாக அப்படிங்கவும், அப்போ மகா தடுக்கிறாங்க. ஐயோ அக்கா என்னக்கா என்னால் இந்த மாதிரிக்கு பிரச்சனை வந்திருக்குது, நான் சொல்கிறது கேளுங்கக்கா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ திவ்யா சொல்கிறாங்க, அங்கே பாருங்க மகா வேணுமாலும் இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் அவமானப்படுத்துறீங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன், நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் ஏற்கனவே நான் சொன்னது தான், மகாவை நான் தான் இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன், அதே மாதிரிக்கு மகாவை யாருமே அவமானப்படுத்தக்கூடாது, அன்னைக்கு நீங்கள் மகாவை வீட்டை விட்டு நீங்கள் அனுப்பி விட்டுருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு போச்சுது மகா அங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு, இங்கே பாருங்க மகாவை நான் தான் அங்கே அழைச்சிட்டு வந்தேன், அவளுக்கு ஏதாவது ஒரு அவமானம்னு சொன்னால் நான் தான் அவளுக்காக கேட்டுட்டு இருப்பேன், அது யாராக இருந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லவும், இதனால பாரு திரு நீ மகாவுக்கு சரியான ஒரு வேலையை கொடுக்கணும், அவளுக்கு படிப்பு
படிப்புக்கு தகுந்த மாதிரிக்கு கௌரவமான ஒரு வேலையை நீ கொடுக்குற அப்படிங்க. இப்போ திரு வந்து சொல்றாங்க, எங்க பாரு மகா வா, நான் உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு சொல்றேன், நீ வா அப்படின்னு சொல்லும் போது உடனே திவ்யா வந்து கவிதா கிட்ட சொல்றாங்க, இனிமேல் இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னு வச்சுக்கிட்டீங்களேன், அப்புறமா நான் உங்களை சித்தின்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கவும். அது மட்டும் இல்ல, எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கப்பட்ட அவ்வளோருக்குமே நான் சொல்றேன், மகாவை யாராவது அவமானப்படுத்தினீங்கன்னா அதுக்கு பிறகு உங்களை வேலையை விட்டு தூக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லவும், அது உடனே வந்து எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு திவ்யா சொல்லவும், உடனே வந்து திவ்யா வந்து இப்படி சொல்றதை பார்த்துட்டு கௌதம் வந்து கவிதா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன கவிதா இந்த மாதிரிலாம் அவ பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது, ஆமா இவ கொடுக்குற தைரியத்துல தான் இந்த மகன் இந்த மாதிரிக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறா, இப்ப மாதிரி நீ பாத்துக்கிட்டியா நான் என்ன மாதிரிக்கு ஒரு நிலைமையில வீட்டுல இருக்கேன்னு அப்படிங்கும் போது, இவெல்லாம் பேசுற நிலைமையில வந்துட்டீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என் கண் முன்னாடியே இந்த திவ்யா உன் இந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டு போறாளா, அதுவும் சொந்த சித்தின்னு கூட பார்க்காம இவளோட கதையை இன்னோட நான் முடிச்சிருட்டுமோ அப்படின்னு அவங்க கௌதம் வந்து கோவத்தோட கேட்கும் போது, அப்போ கவிதா வந்து சொல்றாங்க, இப்போ நீ கொஞ்சம் அமைதியாயிரு, இப்போ நம்மளுக்கு அதுக்குள்ள நேரம் கிடையாது, ஆனா இவங்கெல்லாம் என்கிட்ட மாட்டாம போயிடுவாங்களா என்ன, இவங்களுக்குலாம் சரியான ஒரு பாடத்தை நான் புகட்ட தான் போறேன், ஆனா இப்போ நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், உடனே கௌதம் வந்து சொல்றாங்க, எனக்கு இவ்வளோ கோவம் வருது, அப்போ வீட்டில் எந்த அளவுக்கு நீ வந்து அதாவது டென்ஷனாக இருப்பேன்னு எனக்கு புரியுது கவிதா அப்படிங்கும்போது, நம்மளுடைய அடுத்த பிளானே வந்து திருவை கவுக்கிறது தான், திருவோட சொத்து எல்லாத்தையும் நம்ம கைக்கு வரணும், அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன், அதுக்கு பிறகு தான் இருக்குது அப்படின்னு வந்து கவிதா வந்து கோவத்தோட சொல்லிட்டு போறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க திவ்யாட்ட வந்து திரு வந்து சொல்றாங்க, அங்கே பாரு திவ்யா, எனக்கு உண்மையில இங்கே நடந்த கதை தெரியாது, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி நான் பண்ணியிருக்க மாட்டேன், சரி கவிதா தான் அப்படி சொன்னாலும் நீ எதுக்காக அந்த வேலையை பார்த்த, நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது நம்ம மகா அப்படின்னு திரு வந்து சொல்லும் போது, அது எப்படி, இது நம்மளுடைய ஆபீஸ் தானே, அதனால தான் நான் எந்த வேலைனாலும் நான் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் தயாராகிட்டேன், எனக்கு இதில் எந்தவித கௌரவ குறைச்சலும் கிடையாதுக்கா அப்படிங்கும்போது, இங்கே பாரு மகா, நீ இந்த இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ இப்படி இருக்கிறனால தான் அவங்களாம் உனக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுக்குறாங்க, உனக்குன்னு ஒரு கௌரவத்தை நான் வந்து ஏற்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறேன், இன்னும் இந்த மாதிரிலாம் வந்து யாராவது ஒன்றை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு வேலையை கொடுத்தா கண்டிப்பாக நீ செய்யக்கூடாது, அப்படியே வந்து ஒன்று செய்ய சொன்னாலும் நீ எனக்கு உடனே வந்து நீ ஃபோன் பண்ணி சொல்லு, நான் உனக்காக வரேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து திவ்யா வந்து திருக்கிட்ட சொல்கிறாங்க, மகாவுக்கு ஒரு கௌரவமான ஒரு வேலையை கொடுத்திரு அப்படின்னு சொல்லவும், உடனே திருவும் சரி அப்படிங்கிறாங்க. இந்த அளவுக்கு பார்த்தோம்னா திவ்யா வந்து மகா மேல பாசமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் திருவோட மனைவி மகா அப்படிங்கிற விஷயம் வந்து திவ்யாவுக்கு தெரிய வரும்போது, திவ்யாவோட இந்த பாசம் வந்து நிலைக்குமா, அதாவது திவ்யா வந்து மகா மேலே இந்த மாதிரிக்கே பாசமாக இருப்பாங்களா, இல்லைன்னா வந்து மகாவுக்கே வில்லியாக மாறுவாங்களா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கவிதாவுக்கு திருவும் அவங்க திருவோட மனைவி தான் மகா அப்படிங்கிற உண்மை கவிதாவுக்கு தெரிய வரும்போது, கவிதா இதை வச்சுக்கிட்டு அடுத்தது மகாவை கண்டிப்பாக வந்து மிரட்ட ஆரம்பிப்பாங்க. இதனால அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது, திரு வந்து பார்த்தோம்னா இப்போ மகாவை வந்து தன்னுடைய ஆஃபீஸ்லேயே வந்து அவங்க வேலையை கொடுத்துருந்தாங்க, இதனால மகா எப்போவுமே வந்து திருவோட பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதனால கவிதா வந்து திருவையும் மகாவையும் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற என்ன உறவு அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா, அப்படி கண்டுபிடிச்சிட்டாக்கே கண்டிப்பாக வந்து அவங்க திவ்யாவுக்கு இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு மகாட்ட வந்து அவங்க மிரட்டுவாங்க. இதனால மகாவுக்கு அடுத்தது எப்படி பார்த்தாலும் சரிதான், கவிதாவால் மகாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் ஏற்படும். திருவுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணத்தை நடக்க விடாமல் தடுக்கிறதுக்காக கவிதா கண்டிப்பாக ஒரு திட்டத்தை போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் திவ்யாவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்தை எப்படியாவது தெரியப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு கவிதா ஒரு திட்டத்தை போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் திருக்கிட்ட இருக்கிற அந்த ப்ராஜெக்டை வந்து எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு திட்டத்தையும் போடுறாங்க. இதை வந்து மகா வந்து கண்டுபிடிப்பாங்களா, கண்டுபிடிச்சி அந்த திட்டத்தை தவிடுபடியாக ஆக்குவாங்களா, அடுத்தது என்ன மாதிரிலாம் அந்த கதையை கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.